வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜரானார். விஜயின் கோரிக்கையை ஏற்று விசாரணையை தள்ளி வைத்தது சிபிஐ. உச்சகட்ட பாதுகாப்பில் ஈடுபட்ட டெல்லி போலீசார். இந்த மண்ணில் இருந்து திமுகவை வெளியேற்ற வேண்டும். கோவை பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் தேசிய செயல் தலைவர் நிதின் நவீன் பேச்சு. பிரதமர் மோடி இந்தியாவின் பாதுகாப்பு அரணாக இருக்கிறார். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர் முகேஷ் அம்பானி புகழாரம். விண்ணில் திசை மாறிய பிஎஸ்எல்வி C-62 ராக்கெட் 16 செயற்கைக்கோளின் நிலை கேள்விக்குறி. இந்தியா வந்திருக்கும் ஜெர்மனி அதிபர் பிரெட்ரிக்ஸ் மெர்ஸ் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை. தீய சக்தி திமுகவுக்கு எதிராக அத்தனை கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர வாய்ப்புள்ளது. பாஜக சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் நடிகை கஸ்தூரி பேச்சு. எந்த அரசியல் கட்சியும் என்னிடத்தில் தேர்தல் கூட்டணி குறித்து எதுவும் பேசவில்லை. பாமக சமூக ஊடக பேரவையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆதங்கம். அயோத்தி ராமர் கோயிலின் 15 கிலோமீட்டர் சுற்றளவில் மதுபானம் மற்றும் இறைச்சி விற்பனைக்கு தடை. திராவிட இயக்கத்தை பாதுகாக்க திமுகவுடன் கூட்டணி வைத்தோம். ஊத்தங்குடி பகுதியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேச்சு. சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஆடுவதை விட எதிர்த்தாக்குதல் ஆடுவதுதான் சிறந்தது. ஆட்டநாயகன் விருதை வென்ற விராட் கோலி பேட்டி. நடிகர் கமலஹாசனின் பெயர் புகைப்படங்களை வர்த்தக ரீதியில் பயன்படுத்த இடைக்கால தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நம்முடைய மொழியையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மறந்துவிடக்கூடாது. வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.